ரீசெண்டா கர்நாடகால ஒரு கோர்ட்ல ஒரு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த டிவோர்ஸ் பண்ணக்கூடிய கப்பல்ல இருக்கக்கூடிய வைஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஆலிமோனி கேட்கறாங்க, ஜீவனாம்சம் கேட்கறாங்க. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு மாசம் மாசம் எனக்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அவங்க பாத்துக்கணும். 15,000 ரூபாய்க்கு வந்து என்னோட துணி, அப்புறம் வந்து இந்த பேங்கிள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஒரு 15,000. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய் வந்து எனக்கு பிசியோதெரப்பி, அப்புறம் காலில் வலி இருக்குது, இதுக்கெல்லாம் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு 4-5 லட்சம் ஆகும். மொத்தம் வந்து 6,16,300 ரூபீஸ் வந்து என்னோட டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆலிமோனி மணியா கொடுக்கணும், ஜீவனாம்சமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்துச்சு. இந்த கேஸ் வந்தது வந்து இன்டர்நெட்டே பரபரப்பா ஆகி இருக்குது. இவங்க 6 லட்சம் ரூபாய் கேட்டாங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் ஜட்ஜ் நடுவில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வேணும்னா அவங்களே சம்பாதிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. ஸோ இது என்ன கான்செப்ட்? இந்த ஆலிமோனினா என்ன? ஒருத்தங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுறப்போ வைஃப் வந்து மாசம் மாசம் எனக்கு 6 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லி கேட்க முடியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டி டிவோர்ஸ்லாம் நடக்குதுன்னா உடனே வந்து அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த வைஃப் வந்து இவ்வளோ வாங்கிட்டாங்க, இவ்வளோ காசு வாங்குறாங்க, இவ்வளோ சொத்து வாங்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங் வித் ஜெஃப் பெசோஸோட மனைவி வந்து 2.6 lakh crore, அதாவது 2.6 லட்சம் கோடி வந்து ஜெஃப் பெசோஸ், அமேசானோட ஃபவுண்டர் இருக்கார்ல, அமேசான் கம்பெனி அந்த டெலிவரி பண்ணும்ல, அதோட மனைவிக்கு வந்து அவர் வந்து 2.6 லட்சம் கோடி கொடுத்தாரு. உலகத்தோட ரிச்சஸ்ட் மேனா இருக்கிறவர் வந்து அந்த லிஸ்ட்லயே கொஞ்சம் பின்னாடி வந்துட்டாரு அவர் அந்த ஆலிமோனி செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ ஜீவன அம்சம்ங்கிற கான்செப்ட் என்ன? எவ்வளோ ஒருத்தங்க வாங்கலாம்? எதை வச்சு கோர்ட் வந்து இவ்வளோ கொடுங்கன்னு சொல்றாங்கன்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஓகேவா? அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்களும் இந்த சொசைட்டில தான் இருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம சிஸ்டம்ல இருக்குது. அதுல இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து கல்யாணம்னா டிவோர்ஸ் பண்ண முடியும்னு தெரியும். ஆனால் டிவோர்ஸ்ங்கிறதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது. அதில் இந்த ஆலிமோனி ஜீவனாம்சம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அது என்னங்கிறத உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த 6 லட்சம் ரூபாய் அவங்க வந்து சொல்றாங்கல்ல, அந்த 6 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவங்க என்னென்ன ஜஸ்டிஃபை பண்றாங்க, கோர்ட் அதுக்கு என்னென்ன சொல்லுது, எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீடைல்டா நடக்கக்கூடிய ரேரான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரணும். 10 நிமிஷத்துல எனக்கு இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நடக்குதுன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா எம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் டெய்லி என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எங்கே நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் கர்நாடகா. இது வந்து 21 ஆகஸ்ட் 2024, அதாவது 2 நாளுக்கு முன்னாடி இந்த கோர்ட் செஷன் போயிட்டு இருக்குது அண்ட் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஜஸ்டிஸ் யார் இந்த ஜட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா லலிதா கனக ஆண்டி அப்படிங்கிறவங்க தான். ஸோ லலிதா நம்ம சிம்பிளாக வச்சுப்போம். ஸோ லலிதா, ஜஸ்டிஸ் லலிதா வந்து ஹெட் பண்ணிருக்காங்க கோர்ட்டை. அப்போது அது ஒரு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது. அந்த டிவோர்ஸ் கேஸோட சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதனால அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்கிறது வந்து இன்டர்நெட்டில் டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இல்லை. பட் அந்த டிவோர்ஸ் கேஸோட சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அவங்களுக்கு குழந்தை இருக்குது. இந்த குழந்தைங்களோட செலவு எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பார்த்துக்கிறாங்க. ஒய்ஃப்க்கு வந்து ஆல்ரெடி ஆலிமோனி மணியா, அதாவது மாசம் மாசம் ஜீவனாம்சம் தொகையா வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 50,000 ரூபாய் பத்தாது, எனக்கு 6,16,300 ரூபாய் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, அவங்களோட குழந்தைங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அவங்க அப்பா ஆல்ரெடி பார்த்துக்கிறாங்க. அடுத்து அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 50,000 ரூபாய் பத்தாது, எனக்கு 6,16,300 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட், அவங்களோட அட்வொகேட் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரொம்ப பணக்கார ஒரு பர்சன். இவர் வந்து போடக்கூடிய ஷர்ட் வந்து ரொம்ப பிராண்டடா இருக்குது, இவர் போடக்கூடிய பேண்ட்ஸ் வந்து பிராண்டடா இருக்குது, இவர் வந்து ஒரு நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா மனைவிக்கு மட்டும் 50,000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காரு. 50,000 ரூபாய் பத்தாது, இவர் வந்து எவ்வளவு கொடுக்கணும்னா 6,16,300 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அட்வொகேட் சொல்றாங்க. ஜட்ஜ் இருந்துகிட்டு எதுக்கு அவ்வளோ காசு, எதுக்காக தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப தான் அவங்களோட சாப்பாடு செலவுகள் வந்து ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஹியூமனுக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு கிடையாது, ஒரு பர்சனுக்கு. அவங்களோட மனைவிக்கு வந்து 60,000 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு செலவாகிட்டு இருக்குது மாசம். இது வாழ்க்கை ஃபுல்லா கொடுக்கணும். அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து 60,000 ரூபாய் மாசம் கொடுக்கணும் சாப்பாடுக்கு. 15,000 ரூபாய் வந்து அவங்களோட க்ளோத்திங்க்கு, அவங்களோட பேங்கிள்ஸ்க்கு, அவங்களோட இயரிங்ஸ்க்கு, அதாவது பேசிக்காக அவங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து 15,000 ரூபாய் மாசம் செலவாகுது. லீகல் ஃபீ, இந்த கேஸ் நடத்திட்டு இருக்கோம்ல, இது கூட அவங்க தான் பே பண்ணிருக்காங்க. லீகல் ஃபீ மட்டுமே வந்து மாசம் 50,000 ரூபாய் இருக்குது. ஸோ அந்த 50,000 கொடுக்கணும். அது போக அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து காலில் வந்து முட்டியில் வந்து வலி இருக்குது, அதுக்கு அவங்க பிசியோதெரப்பி பண்ணோம். அந்த பிசியோதெரப்பி போக வந்து அவங்க மாத்திரையும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாத்திரைக்கும் டாக்டர் கன்சல்டேஷனுக்கும் அப்புறம் காலில் முட்டியில் வலி இருக்குதுங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு 4,000 5 லட்சம் ரூபாய் மாசம் ஆகுது. ஸோ இந்த கணக்கெல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தம் 6,16,300 ரூபீஸ் கொடுக்கணும்.
ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்னோட சைடுக்கும் இவங்களுக்கும் என்னோட அட்வொகேட்டுக்கும் என்னோட கட்சிக்காரருக்கும் வந்து இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு ஜட்ஜு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சார், இது நியாயமாக இருக்கா, அவங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ணோன்னா அவங்களே சம்பாதிக்க சொல்லுங்கள். அவங்க எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கோட் பண்ணோன்னா, இஃப் ஷி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் லெட் ஹர் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது போக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டோட வேலை வந்து அவங்களுக்கு ஒய்ஃபோட லக்ஸுரிக்கு வந்து கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கு தேவையான பேசிக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, அதை வந்து ஒரு திருமண வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டியது தான் ஒரு ஹஸ்பண்டோட வேலை. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி எப்படி இவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. பதிலுக்கு அட்வொகேட் இருந்துக்கிட்டு, இல்லை பாருங்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, சார் இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒழுங்காக அந்த பெட்டிஷனை எடுத்துகிட்டு போயிடுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு உண்மையிலே எவ்வளோ தான் செலவாகுங்கிற ஒரு ப்ராப்பரான கணக்கை போட்டு கொண்டு வாங்க, இல்லைன்னா இந்த கேஸை நான் இங்கே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. லிட்டரலாக கோர்ட் வந்து ஒரு மாதிரி வார்னிங் கொடுத்த மாதிரி வந்து ஜட்ஜ் அட்வொகேட் வந்து திருப்பி போக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் தான் இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. எனக்கு வந்து ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி, அப்போ ஆலிமோனி இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு தொகை சொல்கிறாங்கல்ல, இதோட தொகை தான் எவ்வளோ ஒருத்தங்க கொடுக்கலான்னு பார்க்குறப்போ சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபேக்ட் இந்த கோர்ட்டே ஜஸ்டிஸ் லலிதா இருக்காங்கல்ல, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்குது, ஒரு கணவனோட சம்பளத்தில் ஒரு 25% தொகையை தான் வந்து அவங்க ஆலிமோனி இந்த சப்போர்ட் மணியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் என்னன்னா 6 லட்சம் ரூபாய்னா அவர் அவ்வளோ சம்பாதிக்கவே இல்லையே, நீங்கள் கேட்குறது வந்து அவ்வளோ பெரிய தொகை. அவர் வந்து காஸ்ட்லியான பிராண்டுன்னு போடுறாருங்கிறதுக்காக வந்து அவர் வந்து அதுக்குன்னு அவர் நடுரோட்டுக்கு ஒன்று வந்துட்டு இருக்கிற காசெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி தான் கோர்ட் கேட்குறாங்க. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் இன்டெண்டட் டு சர்வ் அஸ் அ பெனால்ட்டி. அந்த டிவோர்ஸுக்கு தண்டனை கிடையாது அந்த தொகை. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபோட தேவைகளுக்கான தொகை. ஹஸ்பண்ட் வந்து பணக்காரராக இருக்குங்கிறதுக்காக ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து பணக்காரராக இருக்காரோ இல்லையா, அந்த ஒய்ஃபுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஆலிமனியோட கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், அப்படி ஜட்ஜ் வந்து இப்படிலாம் லாஜிக்காக ஒரு மாதிரி பேசினாங்கன்னா, ஜெஃப் பெசோஸ் எதுக்கு வந்து 2.6 lakh crore 2.6 லட்சம் கோடி காசை வந்து கொடுக்கணும், அப்புறம் இது என்ன மாதம் இவங்க கொடுக்கணுங்கிறாங்க. அவர் என்னன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக 2.5 லட்சம் கோடி. 2.5 லட்சம் கோடிங்கிறது வந்து எனக்கு தெரியல, ஒன் ஆஃப் த அந்த தொகை இருந்துச்சுன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். அவங்க லிட்டரலாக அந்த தொகை வந்தவொடனே ஷீ பிகேம் மெக்கன்சின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். ஸோ அவங்க வந்து ஷி பிகேம் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. அந்த மணி வந்த உடனே அவங்களுக்கு ஏன் அது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு ஒரு லாஜிக் நம்ம எடுத்து பார்க்கணும்னா, 1885 இந்தியாவில் வந்து மொதல் ஆலிமனி கேஸ் வந்து கொல்கட்டாவில் காமினி டேபி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து எடுத்து கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் 20th சென்ச்சுரியில் தான் இது நடந்து முடிஞ்சு பல வருஷங்கள் கழிச்சு தான் இந்தியாவில் வந்து ஆலிமனிக்கு ப்ராப்பரான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்குது. இந்தியன் ஆலிமோனியை பற்றி, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஜீவனாம்சம் சட்டத்தை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா, கணவனுக்கும் ஜீவனாம்சம் வரும், மனைவிக்கும் ஜீவனாம்சம் வரும். அதாவது ஒரு கப்புள் இருக்காங்க, ஓகேவா, கப்புளில் ஒரு பயங்கர பணக்கார ஒய்ஃப், ஓகேவா, ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப்க்கு கல்யாணம் ஆகிறப்போ அவங்க அவ்வளோ பெருசாக ஏர்ன் பண்ணல. நாளாக அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒய்ஃப் எங்கெங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்களோ அப்படியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகுதுனால் இந்த சுச்சுவேஷனில் ஹஸ்பண்ட் கிட்ட காசே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து அவரை பார்த்துக்கிறதுக்கே அவருக்கு மணி இல்லை, அதுக்கே ஒய்ஃப் மேலே தான் டிபெண்டாக இருக்காங்கன்னா, இந்த ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்கு மணி கொடுக்கணும், ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த டிவோர்ஸில் இருக்கிற செட்டில்மெண்ட்னாலே நிறைய பேர் வந்து அது ஒன் சைடாக நினச்சிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு கொடுக்குறதுன்னு. நோ, இந்தியாவில் இருக்கிற இந்த ஆலிமோனி சட்டம் வந்து ஜெண்டர் நியூட்ரல். ஸோ அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பிரித்து பார்க்கறது கிடையாது, யாருக்கு அங்கே தேவை இருக்குதுங்கிறத மட்டும்தான் வச்சு பார்க்குறாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலிமோனி செட்டில்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஒன்று இன்டரிம் ஆலிமோனி, இந்த கோர்ட்டில் ஒரு கேஸாக போட்டு கேட்கறதுக்கு ஒரு நாள் ஆகும்ல, 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதுனால் அந்த காலகட்டம் வரைக்கும் யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவே வந்து இன்டரிம் ஆலிமோனின்னு ஒன்று அப்பம் கொடுக்கலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலிமோனியை வந்து நம்ம எப்படினாலும் வாங்கிக்கலாம். இந்த தொகையை வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக நீ கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்கார கேஸ்லாம் இருக்குல்ல, எனக்கு இவன் மூஞ்சியே மறுபடியும் பார்க்க வேணாம் அப்படிங்கிற சாய்ஸ் எடுக்கக்கூடியவங்க வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் போக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கும் அந்த தொகை இருக்காது, இவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கப்போ மந்த்லியாக நீ கொடுத்துக்கோங்க, இவ்வளோ காலகட்டத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கணும். மேபி அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க இறந்து போகிற வரைக்கும், ஆர் அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தங்க மறுபடியும் திருமணம் பண்ணுற வரைக்கும், இந்த மாதிரி ஏதாவது எஸ்பெஷலி வாங்குறவங்க, இந்த ஆலிமோனி மணியை வாங்குறவங்க வந்து மறுபடியும் திருமணம் பண்ணுற அளவுக்கு வர்ற வரைக்கும் வந்து
அவங்க ஒரு தொகை வாங்கலாம் அப்படின்னு சட்டங்கள் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் கூட இருக்குது. எடுத்த உடனே இப்போ இது கொடுத்துருங்க, இவங்களுக்கு இது தேவைப்படுது, அதுக்கப்புறம் மாதம் மாதம் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குற கணக்கும் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் ஹஸ்பண்டோட சேலரிக்குள்ளே தான் இருக்கணும், நெட்ஒர்த்துக்குள்ளே தான் இருக்கணும், ஒரு பல்க் செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும். ஈவன் இன்ஃபேக்ட் ஜெஃப் பெசோஸோட கேஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து 25%. பட் அதை நம்ம இங்கே கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அது அமெரிக்கன் கேஸ், இது இந்தியா. பட் ஸ்டில் ஜென்ரலாக 25%க்குள்ளே வந்து ஆலிமோனி செட்டில்மெண்ட் இருக்கணுங்கிறது தான் வந்து ஐடியா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலிமோனி கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தவங்க போய் 2 பேர் டிவோர்ஸ் ஆகுறாங்க, அதில் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் போய் எனக்கு வந்து இல்லை, எனக்கு இந்த தொகை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்கனால் அது கேன்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. எப்போ கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டிவோர்ஸ் ஆப்ட் பண்ணுறாங்க, ஒரு 2 பேரில் யாரோ ஒருத்தங்க டிவோர்ஸ் ஆப்ட் பண்ணுறாங்க. ஆப்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த தொகை வேணும்னு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ கேட்குறப்போ, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோனால வந்து அந்த பார்ட்னர்னால வந்து அவங்களையே பார்த்துக்க முடியலங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஆலிமோனி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக இப்போ ஆலிமோனியோட கான்செப்ட் என்ன, எதை வச்சு இந்த தொகையெல்லாம் நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான லாஜிக் தான். ஒரு கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேருமே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து தான் அந்த ஒரு மேரேஜை ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்டாக அது வாழ்கிற இடமா இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வராங்க, இல்லை 2 பேருமே வீட்டை விட்டு வராங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முறையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். அவங்க வேறு ஊருக்கு வர வேண்டிய தேவை இருக்கலாம், இருக்கிற வேலையை விட்டுட்டு வர வேண்டியது இருக்கலாம், படிப்பு பாதியில் நின்றுருக்கலாம், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபியூச்சர் க்ரோத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒய்ஃப் இங்கே இருக்காங்கிறதுக்காக எத்தனையோ ஹஸ்பண்ட் கிடைச்ச ப்ரொமோஷன் வெளிநாட்டில் இருக்குன்னா எடுக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்க, வெளி ஊரில் இருக்க டிரான்ஸ்ஃபரை வந்து நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க, வைசி வர்ஸ் ஆல்சோ மனைவிகளும் அதை பண்ணுறதை தவிர்த்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து அவங்களோட லைஃப். மேரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, லைஃப்னு ஒன்று இருக்குது. லைஃப்பில் ஒரு அங்கம் தான் மேரேஜ். இந்த மேரேஜ் வந்து லைஃப் அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட பர்சனல் க்ரோத் அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட பர்சனல் சர்வைவல் அஃபெக்ட் பண்ணியிருக்குது, இம்பாக்ட் பண்ணியிருக்குது. இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் வந்து இவ்வளோ தொகை நீங்கள் கொடுங்க. இந்த தொகை வந்து எதுக்கு, இவங்க மறுபடியும் அவங்க வாழ்க்கையை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. இவங்க வந்து செட்டில் ஆகிறது கிடையாது, இவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டாங்க, திடீர்னு அவங்களை தூக்கி ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடாது, இனிமேல் உங்களுக்கு டிவோர்ஸ், நீங்கள் இனிமேல் வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க மறுபடியும் அதுக்கு அடாப்ட் ஆக முடியாது. ஸோ அந்த டிரான்சிஷன்லாம் சேர்த்துக்கிறதுக்கு தான் வந்து ஆலிமோனிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க, விச் இஸ் வெரி வெரி கரெக்ட். இதில் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலிமோனியில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தொகை இருக்குல்ல, கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து டிவோர்ஸ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக ஆலிமோனி மணி வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேர்னால அவங்க வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டது, இம்பாக்ட் கம்மி கம்பேர் டு அது அதிகம் தான். கல்யாணமே ஆகாமல் இருக்கிறத விட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இம்பாக்ட் இருக்கும். பட் ஒரு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகிறவங்களுக்கும் 1 வருஷம் கழிச்சு 2 பேர் ஒன்றா வாழ்ந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் டிவோர்ஸ் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் கழிச்சு ஒருத்தங்க டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேரும் வாழ்க்கையை எவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 50 வருஷம் ஒன்றா வாழ்றாங்க, வயசான காலகட்டத்தில் டிவோர்ஸ் பண்ணுறவங்கலாம் மிகப்பெரிய அலிமோனி தொகை கம்பேர் டு பர்சன்டேஜாக நீங்கள் அவங்க சொத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக கல்யாணமானவங்களை விட நாளாக அந்த அலிமோனி தொகை கொடுக்க வேண்டியது ஃபினான்ஷியலாக யார் வீக்கராக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா வீட்லையுமே வந்து பசங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு எந்த சட்டமும் கிடையாது. நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2024 இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காகவே வந்து விமன் வந்து நிறைய ஃபேமிலி ஹவுஸ் ஹோல்டில் வந்து அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆண்களை விட. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் டிவோர்ஸ் வருதுங்கிறப்போ அந்த ஒய்ஃப் தான் வந்து ஹஸ்பண்டுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறையனா ஆலிமோனி மணி கொடுக்க வேண்டியது இருக்கும், நாட் வைசி வர்ஸா. ஸோ எல்லாருமே வந்து டிவோர்ஸ்னாலே வந்து ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட் தான் கொடுக்கணும்லாம் இல்லை. யார் அந்த 2 பேருக்கு நடுவில் அதிகமாக வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க, ஒருத்தங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்காங்களாங்கிற நிறைய விஷயங்கள், 2 பேரோட வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்குது இன்டர்சேஞ்சபிளாக அவங்க 2 பேர்னாலங்கிற நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் இப்போ இதை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொடுங்கம்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது எதுவுமே வேணாம், நாங்கள் வந்து எந்த காசும் இல்லாமல் பிரியிறோம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கோர்ட் வந்து இதை ஒரு ரிஜிடான ஒரு லால இந்த இது இருந்தால் இதுதான் அப்படின்னு சொல்லி வைக்காம சப்ஜெக்டிவா பார்க்குறாங்க. அதனால தான் இந்த ஜட்ஜு கூட பார்த்தீங்கன்னா, அதாவது லலிதா கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்டிஸ் லலிதா இந்த சிச்சுவேஷனில் அவங்க கேட்கறது ஒரு நியாயமான செலவு கிடையாது. ஏன்னா அவரே வந்து அவ்வளோ சம்பாதிக்கலாம், 6 லட்சம் ரூபாய் அவர் மாதம் கொடுக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். 60 lakhs 72 lakhs அவங்களோட அவர் வந்து ஒய்ஃப்க்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 crore கரெக்டாக ஒரு 3/4 கோடியை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து ஜட்ஜு கன்சிடர் பண்ணிட்டு இல்லை இது வந்து ஒரு நியாயமான ரெக்வெஸ்ட் கிடையாதுங்கிறத வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. ஈவன் ஆஃப்டர் ஹிம் டேக்கிங் கேர் ஆஃப் த சில்ட்ரன், இது வந்து ஒரு நியாயமான இல்லைன்னு ஜஸ்டிஸ் லலிதா முன் வச்சிருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை திஸ் பாயிண்ட் இது வந்து எனக்கு இன்னொரு லாஜிக்காகவே இந்த கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தேன். மேஸ்லோஸ் ஹையரார்க்கின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல ஸ்கூலில், சாப்பாடு, துணி, அப்புறம் வந்து ஷெல்டர், வீடு, இந்த 3 விஷயத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு சராசரியாக மற்றவங்களெல்லாம் கூட விட்டுறலாம், உங்களுக்கு வந்து இந்த 3 விஷயத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் உங்களோட எக்ஸாக்ட் நேம் கூட வைக்க போகிறதில்ல, யூசர் நேம் தான் வச்சுருப்பீங்க, யாருக்கும் தெரியாது. ஸோ ஃபீல் ஃப்ரீ. சராசரியாக உங்களுக்கு தேவையான சாப்பாடுக்கு
ட்ரெஸ்ஸுக்கு, தங்குறதுக்கு ஒரு வீடு, இந்த 3 இருந்தால் உயிர் வாழ்ந்துடலாம். கரெக்டாக இந்த 3க்கும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும், இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தேவை, எல்லாருக்குமே தேவை, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறதுக்கும் தேவை. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த 3க்கும் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நம்ம 6,16,300 ரூபா இந்த கேஸில் அந்த மனைவி கேட்டிருக்காங்களா, அதோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. மதன் கௌரி signing off here. Love you all. Take care. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சு கலாய்ச்சி விடுங்க. Cheers.